இன்னைக்கு ஒன் பாட் சாம்பார் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இது நெறைய பேரோட கம்ஃபர்ட் ஃபுட்டா இருக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ்க்கு சாம்பார் சாதம்லாம் கட்டுனாங்கன்னா, நான் ரொம்ப குஷியாயிடுவேன். ஏன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒன் பாட் ரெசிபிய நீங்க ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரஷர் குக்கர்ல ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, 4 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, பெருங்காயம், பீன்ஸ், கேரட், நூல்கூல் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 4 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. சாம்பார் மசாலாக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சூண்டு தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கும்போது அதோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். இப்போ நான் நெய்ல கொஞ்சம் முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சுக்கிறேன். பேன்ல எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அரைச்ச சாம்பார் பொடியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஊற வச்ச சின்ன லெமன் சைஸ் புளியையும் கரைச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி, வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சாம்பார் ரைஸ் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.